சௌதஸ்மாத்தாதிகங்கர்மணிகிலம் ஏன சோத்ரதம் தஸ்மை சமஸ்தவேதாத்தவிதே விகணசே நம. லக்ஷ்மீ வல்லவசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீசக்கரம் பக்தி சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர், ஃபாலோயர், வியூவர்ஸ் ஆகியோருக்கு எங்களுடைய இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தீபாவளி ஏன் நாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற இதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதாவது இதுக்கு நரகாசுர வதம் அப்படின்னு பேர். நரன் அப்படின்னு சொன்னால் மனுஷன், சூரன்னா கெட்டிக்காரன். சூரனுக்கு முன்னால் எந்த ஒரு பொருளுக்கு முன்னால் ஆணா போட்டால் அது எதிர்மறையாகும். வெல்லம் அப்படின்னு சொன்னால் ஸ்வீட்டு, அதுக்கு முன்னால் அக்காரம்னு போட்டாக்க காரத்துக்கு முன்னாடி ஆனா போட்டால் அது ஸ்வீட்டாக போயிடும், அக்காரம் அப்படின்னு. ஜெய் அப்படின்னா அது இந்த மாதிரி எல்லாமே ஆனா முன்னாடி போட்டால் எதிர்மறை ஆகிடும். அது மாதிரி சூரன்னா கெட்டிக்காரன், அசுரன் அப்படின்னா கெட்டிக்காரத்தனம் இல்லாதவன் அப்படிங்கிறது இது. அதனால தான் நரகாசுரவசம். நரன்னா மனிதன், அசுரன்னா இது. அந்த நரகாசுரவசம் எதுக்கு அப்படின்னா இந்த தீபாவளி சமயத்தில் தான், ஐப்பசி மாதத்தில் தான் மழை பெய்ததுனால நோயை பரப்பக்கூடிய கிருமிகள் எல்லாம் மேலெழுந்து வரும். அந்த மாதிரி மேலெழுந்து வர்ற பொழுது அது நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும். அந்த மாதிரி உபாதைகள் வராமல் இருப்பதற்காக அப்போ பல பேர் மடிஞ்சாங்க. அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு மறந்து போனவங்களுக்கு மாலையத்தில் தர்ப்பணம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த புரட்டாசி மாதத்தில் நிறையா பேர், ஒரு ஊரே எப்படி கால்ரா வந்தால் இதுவாவாலோ அந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்வது அப்படின்னு மனிதன் யோசிக்க ஆரம்பித்தான். அப்படி யோசிக்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த மெய் ஞானத்தினாலே அவன் என்ன பண்ணான்னா, இந்த ஐப்பசி மாதம் வெடியற்காலை வேளையில் தான் இந்த நோய்க்கிருமிகளுடைய தாக்கம் நிறையா இருக்கும். இந்த 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே தான் இந்த நோய்க்கிருமிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த சந்திரன் சூரியனுடைய கதிர் வீச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது சமநிலை இல்லாத மாறுபட்ட நிலையில் இருக்கனால ஈஸியாக தொத்து பரவக்கூடிய நேரம் அந்த நேரம். அதே போல் இந்த அமாவாசை காலங்கள் ரொம்ப இதுவாகும். இந்த நல்லா தெரிஞ்சிருக்கலாம், அந்த இவாளுக்கெல்லாம் கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி காரணங்களால் அந்த வெடிகாத்தால் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி அன்னைக்கு விடியற் காலையில் இந்த 3லேருந்து 4:30 மணிக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கின்ற பொழுது நம் உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் செத்து போயிடும். அந்த மாதிரி செத்து போனால், ஆனால் அன்னைக்கு மட்டும் சுடு தண்ணியில் தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. நித்தியமே நாம் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தாலும் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். அந்த மாதிரி சுடு தண்ணியில் குளிக்கின்ற பொழுது இந்த எண்ணெயை தேய்ச்சிண்டு அரப்பு தேய்ச்சிண்டு சுடு தண்ணியில் குளிக்கின்ற பொழுது நம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் இறந்து விடுகின்றன. அப்படி இறந்த பிறகு நாம் அந்த பழைய துணியை நாம் கட்டினோன்னா அந்த பழைய துணியில் இருக்கக்கூடிய கிருமி மறுபடியும் நம்ம உடம்புக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் புது துணி கட்டணும் அப்படின்னாங்க. அந்த புது துணி கட்டியாச்சு, இது பண்ணியாச்சு. இந்த வெளியில் இருக்கக்கூடிய கிருமியை எப்படி நாசம் பண்ணுறது அப்படின்னா கந்தகப்பொடியை ஊர் பூரா தூவணும். இப்போ நம்மெல்லாம் பார்க்குறோம், ஏதாவதுன்னா ப்ளீச்சிங் போர்டு போடுவாங்க. இந்த முன்னெல்லாம் யாராவது 4 பேர் கூடினா மாங்காய் இலை கட்டுன்பாங்க. மாங்காய் இலை கட்டினா ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் கூடினாலே மாங்காய் இலை கட்ட சொல்லுவாங்க. காரணம், ஒவ்வொருவருடைய கார்பன் டை ஆக்சைடும் மாறுபடும். ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய கார்பன் டை ஆக்சைடு கூட மாறுபடும். அதனால் நோய் தொற்று ஏற்படும். அது மாதிரி நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக இப்போ நம்ம ப்ளீச்சிங் பவுடரை போடுற மாதிரி அந்த காலத்தில் மாங்காய் இலையை பயன்படுத்தினார்கள். அதுபோல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கிருமிகளை நாசம் செய்வதற்காக கந்தகப்பொடியை தூவணும். அந்த மாதிரி கந்தகப்பொடியை தூவனா என்ன பண்ணணும், இந்த பானங்கள்லாம் உழுவா. இந்த பானங்கள் விட்டு அந்த கந்தகப்பொடியை ஊர் பூரா தூவா.
அதனால அந்த வெளியில் இருக்கக்கூடிய கிருமிகள் செத்து போகும். அதனால தான் வெடி வைக்க சொன்னாங்க. வெடி வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக நாம் அன்றைக்கி தீபாவளி லேகியம் அப்படின்னு ஒன்று சாப்பிடுவாங்க. அதில் எல்லாமே ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய மருத்துவ பொருட்கள், மூலிகை பொருட்கள் கலந்து அதை லேகியமாக பண்ணுவாங்க. அதை உள்ளுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது வயிறு சுத்தமாகும். வயிறு சுத்தமான உடனே என்னாகும்? கபன்னு பசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பசிக்கிற நேரத்தில் நாம் மீண்டும் சாப்பாட்டை தூக்கி உள்ளே போட்டோம்னா திருப்பி மந்தமாகி நோய்கள் வரும். அதனால தான் மாவு பதார்த்தங்களாக எளிதிலே சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய மாவு பதார்த்தங்களை சாப்பிடணும். அதுக்காக தான் பட்சணங்கள், முறுக்கு, ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. அப்படி சாப்பிட்ற பொழுது வயிறு ஆகும். இதுக்காகத்தான் தீபாவளி என்பது நம் முன்னோர்கள் அந்த நரன் அசுரத்தனத்தோடு இருந்தான். மனிதன் அதாவது சூரத்தனம், கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் இருந்தான். இன்றைக்கி நாம் பார்க்குறோம் ரோட்டில் எவ்வளவு சிரமங்கள் ஒவ்வொருத்தரும் பட்டுன்னு இருக்கோன்னு. வண்டி போகிறது பள்ளம் மேடு இருக்குது. அவங்க பாட்டுக்கு குழந்தைகளை வச்சுட்டு அந்த பள்ளத்துலலாம் ஏறி குதித்து போயின்னு இருக்காங்க. இவங்க அந்த பள்ளத்தில் போகும்பொழுது அதில் தங்கி இருக்கிற தண்ணி எவ்வளவு ஆழத்தில் இருக்கும், அந்த பள்ளம் எவ்வளவு ஆழம்னு தெரியாது. இவங்க பாட்டுக்கு அந்த பள்ளத்தில் போய் இறக்கும் பொழுது அது தண்ணின்னு நினச்சி இவங்க இறக்குவாங்க. இறக்கினோன்னே என்னாகும்? அது பெரிய பள்ளமாக இருக்கும். அல்லது சட்டுனி ஒரு அடுத்த வண்டிக்காக பிரேக் போடும்படியாக இருக்கும். அப்படியே ஸ்கிப் பண்ணி விடும். இந்த மாதிரியான அந்த கெட்டிக்காரத்தனம் இல்லாத போயிடுறது. அதெல்லாம் போகிறதுக்காகத்தான் இந்த தீபாவளி பண்டிகை. அந்த தீபாவளி பண்டிகையில் அந்த நரகாசுரன் என்ன பிரார்த்தனை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி அறிவில்லாத இருந்தேன், அதனால் நிறையா பேருக்கு தொந்தரவு கொடுத்தேன், அந்த தொந்தரவு இனி யாருக்கும் இருக்காது, நான் ஒருவன் மறைஞ்சதுனால இனிமேல் அந்த தொந்தரவு இருக்காது, அதனால் என்னுடைய இந்த மறைவை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். ஏன்னா என்னுடைய இந்த கெட்டிக்காரத்தனம் மறைந்து நான் கெட்டிக்காரத்தனம் இல்லாத இருந்தேன் இல்லையா, அந்த கெட்டிக்காரத்தனம் இல்லாத போனனால இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீடூழி வாழ்வார்கள். அதனால் இந்த தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமானது அப்படின்னு அந்த நரகாசுரன் பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணதாக தீபாவளியினுடைய கதை சொல்லுகிறது. அது மட்டுமல்லாத பாக்கி எல்லா வைபவத்துக்கும் இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் என்ற பொருள்கள் ரொம்ப சுத்தமாக பண்ணி சமர்ப்பிப்பார்கள், படையல் போடுவார்கள். காரணம், அதை கவி சக்கரவர்த்தி கம்ம நாட்டாழ்வான் கூட வெகு அருமையாக சொல்லுவார். தீண்டனும் உணர்ந்தனல் தெய்வ கற்பினல் அப்படின்னு கைகேகியை சொல்கிற பொழுது சொல்லுவார். தீண்டனும் உணர்ந்தனல் தெய்வ கற்பினல்னா, நாம் தெய்வத்துக்கு படைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணோன்னா குழந்தைகளை கூட தொட விடாமல் அதை பக்குவமாக பண்ணி நைவேத்தியம் பண்ணுவான். ஆனால் இந்த தீபாவளியில் மட்டும் நாம் சாப்பிட்ட பதார்த்தங்களை வச்சு தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா. அது இதற்கு காரணம், அது சுவாமிக்கு படைக்கலை, அந்த நரகாசுரன் நம்மளுடைய இந்த சூரத்தனம் மறைந்து, இந்த கெட்டிக்காரத்தனம் மறைந்து அசுரத்தனம் வந்தது, அது போனது இன்றையிலிருந்து என்பதை காட்டும் விதமாக அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆகையினால இந்த சூரத்தனத்தை அசுரத்தனத்தை நீக்குவதற்கு இந்த மாதிரி டிராஃபிக்கில் சிக்னலில் பச்சை லைட்டு போட்டால் போகணும், ஆரஞ்சு லைட்டு போட்டால் நிற்கணும், சேப்பு லைட்டு போட்டால் சுத்தமாக நிற்கணும், இப்படிங்கிறதெல்லாம் காட்டுறதுக்காக ரோட்டில் கோடுகள், இது மாதிரி சாலை விதிகளை நாம் மதிக்க மதிக்க நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதா இந்த தீபாவளியிலிருந்து நாம் எல்லோரும் அதை உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு சாலையில் போகிற, அதாவது இதில் நாம் இன்னொன்றையும் நினைக்கிறோம், நாம் நினச்சிட்டுருக்கோம் நம்ம போயிடலான்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்தாச்சுன்னா நம்மளுடைய வருமானம் என்ன, நம்ம அதால் சமாளிக்க முடியுமா, நம்ம படுத்துட்டா அடுத்து எத்தனை நாளைக்கு குழந்தைகள் காப்பாற்றுவா, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் மனதில் கொண்டு சாலை விதிகளை முடிந்தவரை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களுடைய ஒரு வேண்டுகோளாக உங்கள் இடத்துல வைக்கின்றோம். மங்களானி பவந்தோ.